இன்றைக்கு நீங்க கூட கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த வேலையின் மூலமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதி நிமித்தமாக என் குடும்பத்துக்கு யாரும் எங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறார்கள். வீட்டை கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறோம், ஆனா அந்த வீட்டை கட்ட முடியாதபடி ஒரு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறும் என்றும் நினைக்கிறேன், ஆனா அந்த திருமண காரியங்கள் நடைபெற முடியாதவரை ஒரு தடையாக காணப்படுகிறது. மனைவிக்கு கர்ப்பம் அடைகிறார்கள், ஆனா உடனே அபாஷம் ஆயிடுறது. எனக்கு விரோதமாக அல்லது என் மனைவிக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற ஒரு பயத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு விரோதமாக என்னென்ன சத்துருக்கள் எழும்பி இருக்கிறதோ, உங்கள் சரீரத்தை பாழாக்கும்படியாக அல்லது உங்கள் சரீரத்துக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவிகள் அல்லது உங்களுக்கு மறைமுகமாக கிரியை செய்கிற வல்லமைகள், எந்த விதமான ஆவிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமைகளா இருந்தாலும், அது எந்த வழியாய் வந்ததோ அந்த வழியிலிருந்து 7 வழியாக இந்த மாதத்திலே அந்த வல்லமைகள் உங்க வீடுகளை விட்டு வெளியேற போகிறதை நீங்க உணர போறீங்க.